வணக்கம் ரிதி. சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது எழும்பூர் மேம்பாலம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதில் தங்களுடன் இந்த ஆசிரியர் ஒருவர் இணைந்துள்ளார். அவருடன் கூடுதல் தகவலை கேட்கலாம். வணக்கம் சார். தொடர்ந்து 5வது நாள் நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த கருத்துக்களை நாங்கள் இந்த போராட்டத்தை கடந்த 8 ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமானமாக நாங்கள் எடுத்து நடத்தி வருகிறோம். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று உருவானதில்லை. 2009 திமுக ஆட்சி காலத்தில் எல்லா மாநிலங்கள்லையும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுக்குறாங்க, ஒரு சில மாநிலங்களில் மாநில அரசுக்கு இணையான ஊதியம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 6வது ஊதிய குழுல ரெண்டுமே இல்லாம எங்களை ஒரு ஓட்டுநருடைய ஊதியமும், ஒரு கடைநிலை ஊழியர்கள், அதாவது ஒரு வெல்டரு ஃபிட்ரு அந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஊதியத்தும், ஒரு தூய்மை பணியாளர்களுடைய ஊதியத்துக்கு இணையாக கொண்டு போய் எங்களை நிப்பாட்டிட்டாங்க. அப்ப கலைஞரையா இருந்தப்ப அவரு நாங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அந்த ஊதிய முரண்பாடு கலைஞ்சு தரோம்னு சொன்னாங்க. 10 ஆண்டுகள் வரல. கடந்த ஆட்சியில நாங்க கடுமையா போராட்டத்தை முன்னெடுத்தோம். நாங்க எந்த ஆட்சியும் கிடையாது, எங்களுடைய கோரிக்கைக்காக நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதே முதல்வர் அவர்கள் 2018 2 முறை எங்களுடைய போராட்ட காலத்துக்கு நேரடியா எங்களுடைய கரங்களை பற்றி திமுக ஆட்சி அமைது கண்டிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் நாங்க வழங்குவோம்னு சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி 317 கொடுத்தார். அதை நிறைவேற்ற வலியுறுத்தி நாங்க கடுமையான போராட்டத்தை நாங்க எங்களுடைய லீவ்ல விடுமுறையில தான் நாங்க எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறோம் டிபிஐல. அப்ப முதல்வர் அவர்கள் 1/1/2023 முதல் அறிக்கையே என்னன்னா, இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடை களைய 3 மாசத்துல ஒரு குழு அமைச்சு நாங்க உடனே முடிவு கொண்டு வரோம், 3 மாதத்துல அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தேர்தலும் வந்துச்சு, அடுத்த தேர்தலும் வந்துருச்சு. ஆனா இதுவரையிலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறல. இப்ப நாங்க இந்த கோரிக்கை முடியாம நாங்க திருப்பி பின்வாங்க போவதில்லைன்ற ஒரு முடிவோட தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். இவர்கள் ஆட்சி காலத்துல பறிச்ச ஊதியம் தான் இன்னைக்கு ஒரு ஓட்டுநரும் ஒரு கடைநிலை ஊழியர்களும் இருக்கிற இடத்துல நாங்க இருக்கோம். அவங்களுடைய பணி உயர்வானதா இருக்கலாம், ஆனா கல்வி தகுதி அது ரொம்ப குறைவானது தான். நாங்க இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டய தேர்வு, அதுக்கு மேல தகுதி தேர்வு, அதுக்கு மேல நியமன தேர்வுலாம் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நியமன தேர்வு மாதிரி எங்களுக்கு வைக்கிறாங்க. அவ்வளத்தையும் தேர்ச்சி பெற்று நாங்க இன்னைக்கு ஆசிரியரா நடுத்தரல சுத்திக்கிட்டு இருக்கோம். 5 நாளா எங்களை காவல்துறையினர் கடந்த 4 நாட்கள்ல கடுமையான சித்திரவதை செய்யறாங்க. ஏதோ தீவிரவாதிகளையும் ஏதோ கொலை குற்றங்கள் செய்தவங்களையும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கையை எலும்பெல்லாம் உடைக்க பாக்குறாங்க, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாங்க, அரை நிர்வாணப்படுத்துறாங்க. இது எந்த விதத்துல ஒரு சரியான விஷயம் தெரியல. ஆசிரியர்கள் அரை நிர்வாணப்படுத்துறது தான் இந்த அரசோட திராவிட மாடலான்னு எங்களுக்கு தெரியல. தமிழக முதல்வர்கள் நேரடியா உடனே தலையிடணும். இது முடிகிற வரை, இந்த பிரச்சனை முடிகிற வரை நாங்க இந்த பிரச்சனை எங்களுடைய இந்த போராட்டம் ஓயாது. எங்களை இன்னும் கடுமையாக நடத்த நாங்க போராட்டத்தை தீவிரப்படுத்திட்டு தான் இருப்போம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல கூடுதலா வந்திருக்காங்க. எங்களை இன்னும் நாட்கள் நெருங்க அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இந்த இடத்துல களத்துல நாங்க நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இந்த போராட்டம் கண்டிப்பா நிக்கவே நிக்காது. நீங்க உங்க ஆட்சி காலத்தில் நடந்த தவறை நீங்க சரி செய்யுங்க. நாங்க நிலுவைத் தொகை எதுவும் கேட்கல, மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் கேட்கல. எங்களோடு வேலை பார்க்குற எங்களுடைய பணியாளர்களுக்கு இணையான ஊதியத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டோம். ஒரு சுமூகமான தீர்வை நாங்க எட்டி நகல்றோம். ஆனா அதிகாரிங்க உங்களோட தவறான கணக்கிட சொல்றாங்க. எங்களை அழைச்சு பேசுங்கன்னு சொல்றோம். எங்களை அழைச்சு என்ன கோரிக்கை, இதுல எப்படி செய்யலான்றதை கேளுங்க, நாங்க தெளிவாவே அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், அதே மாதிரி எங்களுடைய கல்வித்துறை செயலாளர்கிட்ட கொடுத்துருக்கோம், எங்களுடைய இயக்குநர்கள்ட்ட கொடுத்துருக்கோம். அவங்களும் அதை தெளிவா சொல்றாங்க. ஆனா அங்க முதல்வர் அலுவலகத்தில் இருக்க அதிகாரிகள் சில தவறான புரிதலோட அவங்கள சொல்லி இது கொடுத்தா மத்தவங்க கேட்டுருவாங்கன்னு சொல்லி ஏதோ தவறான விஷயத்தை கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் தான் வேலை பார்க்கறாங்க. பட்டதாரி ஆசிரியருக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம், எங்களை தவிர எல்லாருக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுத்துட்டீங்க, நல்லாவே நிறைவா கொடுத்துட்டீங்க. எங்களை ஒரு கடுமையான ஒரு சூழல்ல வச்சிருக்கீங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி எங்களை பாதிக்கப்பட வச்சிருக்கீங்க. தகுதி தேர்வு வேணும்னீங்க, நாங்க எல்லாம் தகுதி தேர்வு முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். அப்ப எங்களுக்கு ஊதியத்தை மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து ஒரு தவறான விஷயத்தை கொடுக்குறாங்க? எங்களை அழைச்சு இதை பேசி ஒரு சுமூக முடிவை ஏற்படுத்தும் தான் கேட்கிறோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் தெருவாக நாங்க போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு இடம், ஏதாவது ஒரு சாக்கடை கூட சென்னையில ஏதாவது ஒரு சாக்கடை கூட கொடுங்க, நாங்க அங்க கூட போய் போராடிக்கிறோம். நீங்க ஆசிரியர்ல சாக்கடையில கூட விடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம இதுவரை நாங்க போராட்டம் நடத்திருக்கோம். இப்பயும் அதை தான் நடத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா காவல்துறையினர் எங்க மேல கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. அதனாலதான் எங்களுக்கு வேற வழி இல்லாம நாங்க இறங்க வேண்டியிருக்கு. இதை உடனே முடிவு கொண்டு வரணும் தான் நாங்க கேட்கிறோம். நாங்க போராட்டத்தை தொடரணும் இல்லை, எதிர்கட்சி தூண்டுதல் இல்லை. நாங்க உங்களுக்காக நின்றோம், இனிமேல் நிக்கணும்னு நினைக்கிறோம். அரசு தான் இதுல முடிவு பண்ணணும். இந்த பிரச்சனையை முடிவு பண்ணலைன்னா எத்தனை நாள் ஆனாலும் என்ன நடந்தாலும் நாங்க பின்வாங்க போவதில்லை. எங்களை சிறையில கூட அடைச்சுக்கோங்க, ஆனா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க. அதை தான் நாங்க கேட்டுக்கிறோம். எத்தனை குழந்தைங்களோட எத்தனை பெண் ஆசிரியர்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வெல்லும் பெண்கள் நம்ம கொள்றோம். இங்க இருக்கவங்க எல்லாம் பெண்கள் தானே.
இந்த ஆசிரியர்களுடைய உடைகளை கழட்டி எடுத்து காவல்துறையினர் மேல கண்டிப்பாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்தாதான் எங்களுடைய இந்த ஒரு மன ஆதங்கம் தீரும். அவ்வளவு என்ன கொடூரம் ஒரு பெண் ஆசிரியர் மேல. சென்னையில இந்த 5 நாள் போராட்டத்துல உங்களை இதுவரைக்கும் அரசு தரப்புல அதிகாரிகள் சந்திச்சு பேசினாங்களா? இதுவரை எங்களை எந்த ஒரு அரசு தரப்பு அதிகாரிகளையும் சந்திச்சு பேசல, அமைச்சர் அவர்களும் சந்திச்சு பேசலங்க. முதல் நாள் மட்டும் பேரளவுல யாரோ ஒரு அதிகாரிகிட்ட கூட்டிட்டு போனாங்க. நாங்க குழு போட்டிருக்கோம், அந்த குழு முடிவு சொல்லுவோம் அப்படின்றாங்க. 3 மாசம் சொன்ன குழு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்ன வரையில அந்த குழு எங்க இருக்குன்னு கூட தெரியல. குழுன்றதெல்லாம் ஏமாற்று வேலை தாங்க. நாங்க குழு போடும் போதே இது ஏமாற்று வேலை, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னோம். அப்பயே என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து 3 மாசத்துல அமைச்சர் குழு நாங்க முடிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னனாலதான் நாங்க போனோம். நீங்க 3 வருஷம் ஆயிப்போச்சு, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்றனாலதான் நாங்க அப்பயே ஒத்துக்க மாட்டேன். திரும்ப குழுன்னு சொல்லி யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இன்னும் 30 வருஷம் ஆகுமா குழு முடிய? இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்தா மாவட்ட தலைநகரங்கள் அனைத்திலும் நாங்க போராட்டத்தை முன்னெடுக்க போறோம். இன்னும் அதிகமாக தீவிரமாக போராட போது எங்களுடைய தோழமை இயக்கங்களும் போராட்ட களத்திற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மொத்தமா தமிழகம் முழுவதும் போராட்டமா மாறப்போகுது. தமிழக முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக சீரியஸா இதை எடுத்து, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இதை உடனடியாக எடுத்து அவர்கள் தீர்த்து கொடுக்கணும்னு கேட்கிறோம். நாங்களும் உங்களுக்கு துணையா இருப்போம்னு இது மூலமா சொல்லிக்கிறோம். தொடர்ந்து தற்பொழுது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் நூதன முறையிலும் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கண்களில் கருப்பு துணியை அணிந்து தொடர்ந்து 2009க்கு முன் 2009க்கு பின் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் என்பது பல்வேறு கட்டமாக தொடரும் என ஆசிரியர்கள் தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சென்னை எழும்பூரில் 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கியதை கேட்டும். பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எடுத்த பேட்டியையும் பார்த்தோம்.